சோ நம்ம இந்த ஈரால என்னத்தான் நருட்டோ, ஒன் பீஸ், டிராகன் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தாலும் சரி டிராகன் பால் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். சோ நம்ம இந்த ஈரால என்னத்தான் நருட்டோ, ஒன் பீஸ், சோலோ லெவலிங், ஜுஜுட்சு கைசன் அப்படின்ற அனிமே ஆரம்பிச்சிருந்தாலுமே நம்ம இதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்த ஒரு அனிமே அப்படின்னா அதே டோரிமோன் சின்சானா இருக்கும். பட் அது டோரிமோன் சின்சானுக்கே டஃப் கொடுத்த 2 கார்ட்டூன்னா அது கன்ஃபார்மா ஜாக்கி ஜானும் பென்டனும் தான். சோ அப்படிப்பட்ட அனிமேஷன் கார்ட்டூனான பென்டனை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஏகப்பட்ட பேர் அடுத்த வருஷம் வருதுன்றானுங்க, ஏகப்பட்ட பேர் பிப்ரவரி மாசம் வரப்போகுதுன்றானுங்க, ஏகப்பட்ட பேர் அதெல்லாம் உருட்டு ப்ரோ, அதெல்லாம் வராது ப்ரோ அப்படின்றதையும் சொல்லி வச்சிருக்காங்க. சோ உண்மையிலே பென்டன் வருதா வரலையா, அது வந்தா எப்படி இருக்கும், மேபி அது வந்துச்சு அப்படின்னா அது இப்ப இருக்கிற நருட்டோ, ஒன் பீஸ், ஜேஜேகே மாதிரி ட்ரெண்ட் ஆகுமா அப்படின்ற வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதுக்கெல்லாம் முன்னாடி பென்டன் ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா லைக் போட்டு வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ மேபி இந்த வீடியோ ஒரு 100 லைக் 150 லைக் மேல தாண்டிச்சு அப்படின்னா பென்டன் கன்ஃபார்மா ரைஸ் அண்ட் ஃபால் நான் போடுறேன். சோ நீங்க லைக் போட மாட்டா தான் எத்தனை பேர் பென்டன் வேரியன்ஸ், எத்தனை பேர் பென்டன் கன்னிங் எல்லாம் எனக்கு தெரியும். சோ அப்பதான் நான் வீடியோ போட முடியும். ஓகேவா? சோ பென்டன் ஃபேன்ஸ்களா லைக் பண்ணி வச்சுக்கோங்கடா. சோ எனிவே சொல்லணும்னு நான் சொல்ல நினைக்கிறேன். அப்பனா ஓடகர்ஸ் வீடியோக்கு போலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பென்டன் வரதான் போதா அப்படின்னு கேட்டா எஸ் வரதான் போகுது. பட் அதுல சம் கைகள் பென்டன் அப்படின்னு கேட்டா லைவ் ஆக்ஷன் படத்தை காட்டணும். பட் லைவ் ஆக்ஷன் வரப்போதா ப்ரோ அப்படின்னு கேட்டா லைவ் ஆக்ஷன் இந்த மாசம் எண்டு இல்ல 2026 சம்மர் டைம் உள்ள வந்துடும். சோ லைவ் ஆக்ஷன் வரதான் போது பென்டன்ல இருந்து அது பிரச்சனையே கிடையாது. பட் நமக்கு தேவை அதே கார்ட்டூனுக்குள்ள போட்டு அனிமேஷன் கார்ட்டூன் வருமா அப்படின்றது தான். ஓகேவா? சோ இந்த கேள்வி கேட்கும் போது தான் வந்து எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா வரப்போது பிப்ரவரி மாசம் வரப்போகுது அப்படின்னு. பிப்ரவரி மாசம் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் காமிக் தான். அதாவது இப்போ வந்து நிறைய பேருக்கு நதிங் புருட்டோ தெரிஞ்சிருக்குது. சோ புருட்டோக்கு இப்ப கரண்டா மங்கா படிச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா அதோட எக்ஸாம்பிள் நம்ம ஜேஜேகேவே சொல்லலாம். சோ ஜேஜேகேல கோஜோ எப்படி சத்தா 3 பேர் இப்படி கோஜோ போட்டு தரானுங்க அதெல்லாம் வந்து நம்ம மங்கால பார்த்தோம். ரைட்டா? சோ மங்கால பார்த்தா நமக்கு தெரியும். சரி ஓகே கன்ஃபர்மேஷன் அனிமே வந்துரும் அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிரும். இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா எப்படி ஜேஜேகே வந்து இப்ப கரண்ட்ல மங்கால போதோ அதே மாதிரி தான் வந்து பிப்ரவரி மாசம் வந்து வரதான் போகுது. பட் அதுவும் வந்து மங்கால வரப்போகுது. அதாவது காமிக் டர்ம்ஸ்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்கானுங்க. காமிக்ல தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கானுங்க. அப்ப காமிக்ல வருது அப்படின்னா அப்ப அனிமேஷன் கார்ட்டூன்ஸ் வராது அப்படின்னு கேட்டா இதுவரையுமே ஸ்டுடியோல இருந்தோ எல்லாம் அபிஷியல் பக்கம் இருந்து அந்த பத்தி வாயே திறக்கல. சோ அந்த இடத்துல வந்து பாதி தெரிஞ்சு போச்சு. பிப்ரவரி மாசம் மேபி அடுத்த வருஷமே பென்டன் வராது அப்படின்றதான் ஓரளவுக்கு உண்மையும் கூட. இல்லனா பென்டனுக்கு வேற ஏதாவது மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஜப்பான் பக்கம் மங்கா எழுதுறான்னு தெரியுமா? சோ அப்படிப்பட்ட மங்காலியே வந்து நிறைய பேர் டிராயிங் பண்ணுவாங்க, நிறைய பேர் மங்கானா ரைட் பண்ணுவானுங்க. எது அதிகமா சேல் ஆகுதோ இல்ல எதுக்கு அதிகமா ஃபேன் பேஸ் இருக்காங்களோ சோ அதான் வந்து அனிமேஷனா மாத்துவாங்க. சோ மேபி பென்டனுக்கு காமிக்க வித்து வைப்பாங்க. சோ வித்துச்சு அதிகமா வித்துச்சு அப்படின்னா அது மூலம் மேபி அனிமேஷன் கார்ட்டூன்ஸ் மேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. நம்ம பென்டனை ஒருவேளை விற்கல பழைய மதிப்பு வந்து இந்த பென்டனுக்கு இல்லை அப்படின்னா நம்ம பென்டனை அப்படியே பார்த்துட்டு அப்படியே காலியாகிற வேலையை தான் இருக்கும். ஸோ அப்படியே டாட்டா காமிச்சு வர வேண்டியதான் இருக்குமே. ஸோ இதுதான் இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அதை நான் சொல்றேன். ஸோ எனிவே எல்லாரும் கேட்டுக்கோங்க. பிப்ரவரி மாதம் அதாவது அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் அனிமேஷன் கார்ட்டூன்ஸ் வராது. ஜஸ்ட் மங்கா மட்டும் தான், அதாவது காமிக் மட்டும் தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ உடனே மங்கா காமிக் சொல்லிட்டு மாற்றி பேசுற நினைச்சிக்காதீங்க. ஜப்பான் பக்கம் இருந்து வந்து அது மங்கா, இவங்க பக்கம் இருந்தால் காமிக். ஸோ மற்றபடி வந்து கொஞ்சம் திங்க் ரைட்டிங் ஒர்க்லயோ இல்ல வந்து பேஜஸ் ஒர்க்லயோ வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். சோ மத்தபடி ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஓகேவா? சோ அப்படிப்பட்ட காமிக் தான் ஆபீஷியலா வரப்போதாமா. சோ மத்தபடி வந்து வேற எதுவும் வந்து அனிமேஷன் நாங்க ரிலீஸ் பண்றோம் இல்ல பெட்டர் வந்து நாங்க வந்து அனிமேஷன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எந்த வாயுமே எனக்கு தரகல. சோ அதனாலேயே வந்து கொஞ்சம் பென்டன் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அமைதி காக்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து நம்ம ஜப்பானையும் அமெரிக்காவும் வந்து சேர்க்கிறது அப்படின்றது கூடாத காரியம். பிகாஸ் வந்து நம்ம ஜப்பான்ல இருக்கிற அனிமேஷன் பத்தியே பேசுவோமே. சோ ஜப்பான்ல இருக்கிறவங்க டெய்லியும் வந்து மேபி சொல்றது மொத்தமா காமிக் இவன் ரிலீஸ் பண்ணல, காமிக் அது மாதிரி மொத்தமா ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க. 32 பேஜ் அப்படி சொல்லிட்டு சாப்டர் ரிலீஸ் பண்ணுவானுங்க நம்ம ஜப்பான் பக்கம் இருந்து. இதுதான்டா கொடுமை அப்படின்னு பார்த்தா அவன் எழுதி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து நாங்க அனிமேஷன் பண்ண போறோம் அப்படி சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் விடுவோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட்க்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுவோம். சோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் நாங்க வந்து அனிமேவே வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம், அனிமே அடாப்ஷன் பண்ண போறோம் அப்படின்றத சொல்லுவானுங்க. சோ அவன் சொல்லியே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு தான் அனிமே ரிலீஸே ஆகுமே. சோ அப்படின்னும் போது இதுவரையுமே வந்து நம்ம சோ கார்ட்டூனுக்கு பக்கம் இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இல்ல. சோ எனிவே பாயிண்ட் ஆஃப் தி வீடியோ நல்லாவே கேட்டுக்கோங்க. பிப்ரவரி மாசம் வந்து காமிக் தான் வரப்போகுது பென்டனுக்கு. அனிமேஷன் பத்தியோ நாங்க பென்டன் அனிமேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றத பத்தியோ எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து கார்ட்டூனுக்கு பக்கம் இருந்து இல்ல அப்படின்றது நீங்க சத்தமான உண்மைதான். ஓகேவா? சரி ஓகே. இப்போ நம்ம சாப்டர் 2க்கு வந்தலாம். இப்போ எல்லாம் ஓகே சரி ஓகே திங்க் வந்து மங்கா வந்துருச்சு, அனிமேஷன் வரப்போகுது, 2027 பென்டனே வருதுன்னு வச்சுப்போமே. அது வந்தா இந்தியாவில் இப்போ ரன் ஆகுமா அப்படின்ற கொஸ்டின் மார்க் இருக்க கேட்டா ஆப்சல்யூட்லி இருக்கு.
ஏன் ப்ரோ நருட்டோக்கு தான் பிக் ஃபேன் பேஸ் இருக்கு ப்ரோ, அந்த பென்டன் ஃபேன் பேஸ்லயே வந்து பென்டன் நல்லா ஓடுறோம் ப்ரோ அப்படின்னு கேட்டா இந்த கருத்தெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் அப்படின்னா நீங்களே சிரிப்பீங்க தான் நான் சொல்லுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட காலத்தையே நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி இல்லை அனிமே பார்க்குறவங்களும் சரி நிறைய பேர் மேபி முக்கால்வாசி பேர் சேனல்ஸ் பக்கம் பார்க்கறதே கிடையாது, முக்கால்வாசி பேர் டிவியை பார்க்கறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அகைன் கார்ட்டூனுக்கு சேனல் இதை போட்டானுங்க அப்படின்னா அது ரன் ஆகுமா அப்படின்றதே டவுட். இல்லை ப்ரோ பெண்டனா போட நான் சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ, பெண்டனுக்கு எல்லாம் வந்து நான் சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு கேட்டா இங்க இன்னொரு கொஸ்டின் மார்க்கும் வரும். கிட்டத்தட்ட வந்து 4-5 மாசம் முன்னாடி வந்து சின்சான் வரப்போகுது, நியூ சின்சான் வரப்போகுது அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் வந்து ஒரே சந்தோஷம். நியூ சின்சான் வரப்போதா, சின்சான் ஃபர்ஸ்ட் இருந்து வரப்போதா, சின்சான் நியூ மூவிஸ் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உல்லாசமா துடிச்சிருந்தானுங்க. ஆனா வெச்சன்ற மாதிரி ராப்பு அப்படின்ற மாதிரி சோனியை தூக்கி வந்து டப்பிங்ல வச்சானுங்க நம்ம சின்சானுக்கு. சும்மா 2 மாசமா பேசிட்டு இருந்தவனுங்க 2 நாள் எபிசோட பார்த்துட்டு சின்சான் அப்படியே முட்டு சுத்தமுன்னு கிளம்பி வந்துட்டானுங்க. ஸோ சின்சான் என்னதான் 5 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் கிட்ட ஃபேன் பேஸ் பெரிய ஃபேன் பேஸா இருந்தாலும் அப்படிப்பட்ட சின்சானியே லேட்டா டப்பிங் சொதப்பல்ல மூடியே வச்சவனுங்க பென்டனையும் சொதப்ப மாட்டானுங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்புறதே வந்து ஒரு முட்டாள்தனம் தான். ஏன்னா இப்போதைக்கு நம்ம கார்டு கூட டப்பிங் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் பீஸ் சொதப்பல், அண்டர் எக்ஸ் அண்ட்ரூ சொதப்பல், டிராகன் பால் சொதப்பல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்கானுங்க. அவன் ரிலீஸ் பண்ணதே நான் உட்காந்து சந்தோஷமா பார்த்த ஒரு அனிமேனா அது மையர் கடமை, அது கூட ஸ்கிரிப்ட் சூப்பரா இருந்துச்சு. ஸோ கார்டுக்கு நம்ம தான் டப்பிங் நம்ம வந்து சொல்றது ரொம்ப கேவலமா கேட்டாலுமே ஸ்கிரிப்ட்ல வந்து இதுவரையும் வந்து எந்த ஒரு கார்ட்டூன் சேனல்ஸும் பண்ணாத ஸ்கிரிப்ட் பண்ண ஒரு சேனல் கார்ட்டூனுக்கு மட்டும் தான். ஏன் அப்ப இருந்து பென்டன்ல இருந்து இப்போ வரையும் பார்த்தாலே தெரியும்னா வந்து மையர் அகாடமில கூஸ் பம்ப்ஸ் தான் எடுத்துறானுங்கடா. மேபி வந்து நான் ஒரே வாய்ஸை 3 இடத்துல கேட்டிருப்பேன், ஒரே எபிசோடே 3 இடத்துல நான் கேட்டிருப்பேன் ஒரே வாய்ஸை. பட் ஸ்கிரிப்டுக்கு ஒரு சேனல் ஒருத்தி அப்படின்னா அது கன்ஃபார்மா வந்து கார்ட்டூன் இருக்க தான் சொல்லுவேன், சோனியவே சத்தியமா சொல்ல மாட்டேன். எடுத்து வச்சிருக்காது 3 நாள் வந்து அவனுக்கு சோனியாக்கு வீடியோ போறேன்டா வரண்டா நான். ஸோ அதனாலேயே வந்து கார்ட்டூனுக்கு போய் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மேபி பென்டனே வந்தாலுமே பென்டனுக்கு வாய் சொதப்பிட்டானுங்க அப்படின்னா சோனி முடிஞ்சு அதோட வந்து பென்டன் ஏற கட்ட வேண்டியது தான். பட் சின்சானுக்கு மெயின் கோலா இருந்தது காமெடி. ஸோ வந்து காமெடி அப்படின்றது அவனோட வாய்ஸ் இருந்தா எடுத்துட்டு வர முடியும். சோ அதனால சின்சான் அப்படின்ற அனிமேக்கே வந்து கோரே வந்து வாய்ஸ் தான். பட் பென்டனுக்கு கோர் வாய்ஸ் தானா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லவே கூடாது. சோ நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற உணர்வுகள் இருக்கு. சோ ஏகப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் குடிச்சது நமக்கு ஆயிடும். ஏன் ஏஓடி ஆயிரும்போது வந்து மிக்காசா வாய்ஸ் சரியில்லை, ரெய்னர் வாய்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருந்தோம். பட் ஏஓடி எண்டில் நிறைய பேர் அள வச்சானுங்க, நிறைய பேரை வந்து கூஸ்பம்ஸ் ஆக செஞ்சானுங்க, ரைட்டா? சோ இட்ஸ் மேட்டர் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இங்க வேலை செஞ்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். சோ ஒரே வாய்ஸ் 3 கேட்கும்போது 3-4 எபிசோட பார்க்கும்போது அதை நம்ம வந்து உணர செஞ்சிருவோம், பிகாஸ் அது கோர் வேற. சோ இந்த விஷயத்துக்கு சின்சான் செட் ஆகல அப்படின்னா சின்சானோட முக்கிய கோரே காமெடி தான். சோ அதான் செட் ஆகல. ஏன் இது வரைக்கும் வந்து டிஸ்னிலயோ அங்கம்மாலையோ வந்து டோரிமன் போடும்போது அப்பப்போ வந்து நோபிட்டாவோட வாய்ஸே வேற வாய்ஸ் இருக்கும். பட் வேற வாய்ஸ் இருந்தாலுமே நம்ம அதை பார்ப்போம், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காண்டுகள் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம அந்த எபிசோட பார்ப்போம். பட் இதே சின்சான் ஒரு எபிசோட் 2 எபிசோட் பார்க்கும்போது சிரிப்பே வரல, நான் அப்போ சீரகம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதித்யா சிரிப்பு வச்சு போயிடுவோம். இட்ஸ் ஜஸ்ட் ட்ரூ. சோ அதனால வந்து நம்ம பென்டனையும் சின்சானும் கம்பேர் பண்ண முடியாது. பட் எல்லாருக்கும் வந்து பென்டன் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் பிடிச்சி போயிருக்கும். ஸோ அந்த வாய்ஸுக்கு ஃபேன் பேஸ் இருந்தானுங்க அப்படின்னா மேபி அப்படி ஒரு வேளை வாய்ஸ் மாறுது அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அவங்க பென்டனை விட்டு லீவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ மேபி அந்த விஷயம் லைவ் ஆக்ஷன் வருது. ஸோ லைவ் ஆக்ஷனில் பென்டனோட பழைய வாய்ஸ் வருது அப்படின்னா பென்டனோட நியூ எபிசோட்ஸ்க்கு வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். பட் லைவ் ஆக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல சொன்னானுங்க, இந்த வருஷம் எண்டே வந்துருச்சு. பட் இன்னும் வாயை திறக்கல. ஸோ லைவ் ஆக்ஷனே டிலே பண்ணுறானுங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் காமிக் வந்து அனிமேட்டட் சீசனா மாத்தி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஐயோ சோ இவ்வளவு ப்ராக்ரஸ் இருக்கு, ஓகேவா? சோ இருக்கிற பிரச்சனை இன்னும் கொஞ்சம் காரம் தூக்கி அல்ற மாதிரி வந்து பென்டனே பார்க்காதவங்க நியூ கிட்ஸ் வந்துருவானுங்க. சரி ஓகே பென்டன் பாக்குறாங்க, கார்ட்டூனுக்கு ரெவன்யூ 3 வந்து கார்ட்டூனுக்குள்ள சேனல் வச்சு பாக்குறாங்க, பார்க்க மாட்டாங்க, டெலிகிராம் டவுன்லோட் பண்ணுவானுங்க. சூப்பரா டெலிகிராம்ல டவுன்லோட் பண்ணி பார்த்தவரை பென்டன் அப்படியே மூடி வச்சுட்டு தம்பினா போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டூன் நெட்வொர்க்கு அகைன்ஸ் வந்து கார்ட்டூன்ஸே போட ஆரம்பிச்சிருவானுங்க. சோ சோனிக்கு ஒரு காலத்துல மேபி சோனியே நியூ சேனல் தான் நருட்டோ எடுத்துட்டு வந்து ட்ரெண்ட் ஆனானுங்க. சோ அதே கார்ட்டூனுக்கு இன்னத்துல ஒன் பீஸ் டிராகன் பால் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாலுமே இப்போதைக்கு டிராகன் பால் கிளாசிக்கே சொல்ல வரேன், ஓகேவா? சோ அப்படி எடுத்துட்டு வந்தாலுமே ட்ரெண்ட் ஆக முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா ஸ்டில் நாட். சோ ஒன் பீஸ் கை கொடுக்கல, டிராகன் பால் கை கொடுக்கல, அண்டர் சென்டர் கை கொடுக்கல, மையர் அகாடமியும் கை கொடுக்கல தான் சொல்லணும். சோ இவங்க சேனலை தூக்கி விட்டு பென்டன் அப்படின்ற ஒரு அனிமேட்டட் சீரிஸ் ஆச்சோ கார்ட்டூனுக்கு சேனலை இனிமே வச்சு சப்போர்ட் பண்ணுமா, இனிமே வச்சு புஷ் பண்ணி கார்ட்டூனுக்கோட தலையெழுத்த மாத்தமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ மேபி நீங்களுமே வந்து காமிக் படிப்பீங்க, நீங்களும் மங்கானா படிப்பீங்க அப்படின்னா பென்டனோட காமிக்ஸ் எல்லாம் வந்து பிப்ரவரி மாசம் வந்துடும், ப்ரொமோஷன் கிடையாதுப்பா. சோ நீங்க ஏதாச்சும் வலைத்தளம் ஏதாவது யூஸ் பண்ணி
பண்ணியோ இல்லைனா வந்து இல்லைனா ஏதாச்சும் யூஸ் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் புக்கு வாங்கி படிங்கடா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதனால தான் கார்ட்டூன் இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பானுங்க. ஸோ ஸ்டூடியோ வந்து கார்ட்டூன் ஸ்டூடியோ தான் இருக்க போகுது. ஸோ அதனால வந்து சின்சானை இப்போ அங்கம்மா சின்சானை வந்து நம்ம இவனு வாங்கி போட்டானுங்களா, யாரே சோனியை வாங்கிட்டானுங்களா. ஸோ அதே மாதிரி பென்டனை வந்து மற்ற சேனல்ஸை வாங்க முடியாது, கார்ட்டூன் கிட்ட தான் அது ஓனு. ஸோ கார்ட்டூனுக்குள்ள தான் பென்டன் போடுவோம், அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது. பட் வாய்ஸில் சேஞ்ச் இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பென்டன் ஒரு கோர் சொல்ல மாட்டேன். ஸோ கோர் வந்து நியூ சீரிஸ்லாம் கிடையாது, மேபி வந்து பென்டன் இந்த இடத்துல சொல்லி முடிச்சிருப்பாங்க தெரியுமா, அதோட கண்டினியூ சீரிஸ் தான் பென்டன். ஓகேவா? ஸோ பென்டன் வந்து ஆம்னிவர்ஸோட கண்டினியூ ஆகுது அப்படின்னு தான் சொல்றானுங்க. ஸோ கூட விஷயத்தில் சந்திப்போம். ஸோ நீங்கள் லைக் 150 லைக் போட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நம்ம அந்த காமிக் வருதுல அந்த காமிக்கும் படிச்சு பேசுவோம். ஓகேவா? ஸோ எனிவே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நல்ல சந்திக்கிறேன். ஸோ பென்டன் ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல பென்டன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்கடா.